பக்கத்தால் இன்றைக்கி நோம்பி போட்டிருக்காங்க. பணியாரம் ஊற்றிக்கிட்டுருக்குறேன். பணியாரம் விற்குமே என்னன்னு தெரியலன்ட்டு இருந்தேன். ஆண்டவ முன்னியத்தில் பணியாரம் விற்றுருச்சு. நாளைக்கு பொழப்பு ஓட்டுறதுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். அந்த ஆண்டவனை தொட கொடுக்கட்டும். இந்த மாதிரி சின்ன சின்ன கடை வியாபாரிகள் சாமி மேலே பாரத்தை போட்டு அன்னன்னைக்கு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறாங்க. அன்றைய பொழுது நல்லபடியாக விழுந்து அவங்க போட்ட சரக்குலாம் விற்று முடிஞ்சினாவே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான் கிடைக்குது. அந்த சந்தோஷம்தான் அடுத்த நாள் அவங்க வியாபாரம் பண்ணுறதுக்கான ஒரு உந்துதலை தருது. அவங்க போட்ட சரக்கெல்லாம் காலி ஆகிடுச்சுன்னா ஒரு சந்தோஷத்தோடு வீட்டுக்கு போகிறாங்க. அந்த சந்தோஷத்தோடவே அடுத்த நாள் அடுப்பு பற்ற வைக்கிறாங்க. பார்த்திங்களா, அங்கே நிற்கிறாங்க அவங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு. வீடியோ முடிக்கலான்னு நேரத்தில் பணியாரம் லிஸ்ட்டு சொன்னாங்க. பார்த்திங்களா, முட்டை பணியாரம், ப்ளைன் பணியாரம், ஆனியன் பணியாரம், சிக்கன் பணியாரம், மட்டன் பணியாரம், குழி பணியாரம், அப்படின்னு வரிசையாக ஒரு லிஸ்ட்டே சொல்கிறாங்க கடைக்காரங்க. சில்லன் 65 பணியாரமெல்லாம் போட முடியாது, சிக்கன் பணியாரம் தான் போட முடியும். சின்ன கடைக்காரங்களுக்கு வியாபாரம் ஆகட்டும், அவங்க வாழ்க்கையில் சந்தோஷம் என்றைக்கு நிலத்து நிற்கட்டுங்கிற ஒரு நல்ல கான்செப்டோடு இங்கேருந்து நம்ம கிளம்பலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினியின் பாட்டு தான் ஞாபகம் வருது. ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திரிகள் யாரும் இல்லை, அதனால் அடுத்தவனை கெடுத்ததில்லை, வயிற்றில் தான் அடித்ததில்லை, உழைப்பை நம்பி பிழைச்சிருக்கேன்டா, உண்மையாக ஊருக்குள்ளே. அந்த படம் தான் எனக்கு ஞாபகம் வருது.